தேனி மாவட்டங்கள் மற்றும் மேலும் ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வனப்பகுதின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சுமார் 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து அங்க வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சமயத்தில் ஸோ அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதுவரை எந்த விதமான மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தமிழக அரசு சார்பாக இருக்காது. சீராய்வு மனு விரைவில் ஒரு சில நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா அந்த பகுதியில இருந்து நிறைய இடத்துல சீக்கிரம் வெளியேற்றப்படுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகள் பரப்பப்படுது. கண்டிப்பா தமிழக அரசு சார்பாக மக்கள் மீது அக்கறை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதுவரை எந்த விதமான வெளியேற்றம் இருக்காது. கண்டிப்பா 100 ஆண்டுகளுக்கு மேல விவசாயிகளாக வாழும் மக்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான உரிமையை அங்கு நிலைநாட்டுறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும். நிதிநிலை அறிக்கை வந்து இப்ப தாக்கல் பண்ணிருக்காங்க 2 சட்டம். ஆனா வந்து அரசு கட்சி எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 0 தான் மதிப்பெண் தர முடியும். எதுவுமே இல்ல, பழைய திட்டங்களை புதுசா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இல்ல 2 திமுகவில் வந்து பேசினவர்களும் அதிமுக வந்து பேசணும்னு சொன்னாங்க. பழைய திட்டங்கள்னு எல்லா திட்டங்களுமே தமிழக அரசியல்ல செயல்படுத்த வர திட்டங்களும் எல்லாமே வந்து 70 வருஷம் 80 வருஷம் ஒவ்வொரு திட்டங்களா செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் தான். ஒவ்வொரு காலகட்டங்களும் அந்த திட்டங்களை இப்போ காலை உணவு திட்டமா யாரு கொண்டு வந்தது? அது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் உணவு திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அரசு கொண்டு வந்தது. அந்தந்த திட்டங்களை அந்தந்த அரசு அடுத்த அரசு வர்றப்ப நல்ல திட்டங்களை எடுத்து அதை மீண்டும் அதை செயல்படுத்துறதும் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்து சரியாக செயல்படவில்லை என்றால் அதை மாற்றி அமைக்கும் விதத்திலும் நடக்கிறது நடைமுறை தான். அதுல எங்க திட்டத்தை கொண்டு வந்தோம் உங்க திட்டத்தை கொண்டு வந்தோம் எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களோ அனைத்து திட்டங்களும் விரைவாக நல்ல முறையாக செயல்படுத்துறதுக்காக இருக்கு. நேற்றே பாருங்க அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கு கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் ஒன்றிய அரசு கொடுத்துருந்தாங்க. அதுக்குதான் அவங்க சப்சிடியும் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற இதையும் மீறி நம்ம வந்து 150 நாட்களாக அதை என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நம்ம விரைவாக செய்யக்கூடிய அளவில் இன்னைக்கு இந்த பட்ஜெட் இருக்கு. இது குறைந்த கால அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம இருக்கிற நிதிநிலையை சரி பண்ணி இப்ப இருக்கிற பட்ஜெட்டை வைத்து இப்ப இருக்கிற நிதிநிலையை வச்சு எவ்வளவு தூரம் மக்களுக்கு திறமையாக எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து தமிழக அரசு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆலோசனை பேரில் அனைத்து துறையிலும் செஞ்சுட்டு வராங்க. உங்க எல்லாரும் தெரியும் தமிழக நிதிநிலையில எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனம் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குன்னு. மின்சார வாரியமா இருக்கட்டும், இல்ல போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இல்ல மற்ற பொதுத்துறை ஆவினா இருக்கட்டும், எல்லாமே வந்து மூடும் அளவிற்கான நிலைமையில தான் இவர்கள் விட்டு சென்றிருக்காங்க. நிதிநிலை வந்து எங்கேயுமே வந்து நிதி ஆதாரம் வந்து சொல்றாரு, நேற்று எடப்பாடி சொல்றாரு புதிய ஆதாரத்தை பெருக்குவதற்கு எந்த முயற்சி செய்யலன்னு. நீங்க என்ன செஞ்சீங்க? புதிய ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் இதே இடத்துல தான் வந்து போனாங்க. அப்ப நீங்க புதிய அளவுல நிதி ஆதாரத்தை பெருக்க என்ன செஞ்சீங்க? எதுவும் செய்யல. ஆனால் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் எல்லா விதத்திலும் இதை சீரமைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். புதிய அளவுல வேற ஏதாவது நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான வேலையும் முன்னின்று செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்டிப்பா இது திருத்தப்பட்ட பட்ஜெட். ஏன்னா திருத்தப்பட்ட பட்ஜெட்ல எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதிக்காத வகையிலும் புதிய அளவுல எந்தெந்த இடத்துல செயல்படுத்தணும் அதெல்லாம் செயல்படுத்துவார். அது இல்லாமல் இப்ப நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். இன்னைக்கு வந்தவங்களும் அதை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக முதல்வர் எல்லா விதம் ஆலோசிச்சு கண்டிப்பாக தேவையான நேரத்தில் முதல்வர் வந்து எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு உடனடியாக முதல்வரும் அது விவசாய கடன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுவதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மொத்தம் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 5,600 கோடி அளவுக்கு வந்து பணமும் நிதியும் விடுவிக்கப்பட்டுச்சு. இருக்கிற நிதிநிலையில நாங்க திரும்ப இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த தங்க மோதிரமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திட்டம், பல ஏழை பெண்களுக்கு பயனளிக்கும் திட்டம். அதெல்லாம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் திரும்ப செயல்படுத்தி கூட ஒரு பட்டுப்புடவையும் கொடுத்து ஒரு இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்கி ஒருத்தர் திருமணம் செய்யணும்னா நடக்காத காலம். இன்னைக்கு தங்கம் விற்கிற இல்லை. ஸோ இதுல அரசு கண்டிப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்துல எந்த இடத்துல உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா அரசு எல்லா இடத்திலும் கவனம் செஞ்சு முதல்வர் ஒவ்வொரு இடத்துலயும் செயல்படுத்திட்டு வர்றார். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். சட்டப்பேரவையில முதலமைச்சரை புகழ்ந்து பேச வேணாம்னு சொல்லி அமைச்சர்களை சொல்றாரு. இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அந்த மாதிரி அதாவது புகழ்ந்து பேசினா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
பேசுறாங்க. உடனே சபாநாயகருமே வந்து புகழ்ந்து சபாநாயகர் என்ன சொல்லியிருந்தார், இதுல இல்ல ஏதாவது தேவையில்லாமல் இருந்தால் நீக்குவேன்னு சொல்லி எந்த பேரத்திலும் சபாநாயகர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. எதிர்ப்புலாம் தெரிவிக்கல, தவறான தகவல். எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. அவர் வந்து ஏதாவது அவர்களுக்கு ஆட்சேபிக்கும் கருத்துகள் இருந்தால் அதை நீக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல எந்த ஆட்சேபிக்க வேண்டிய கருத்தும் இல்லையா. அவர்கள் வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் யாருக்கு, முதல்வருக்கு எப்படி எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சார்களோ அந்த நம்பிக்கையை அங்க சொல்றாங்க. அதுல இருந்து தப்பு இல்லையா. இன்னைக்கு தமிழக மக்களோட மொத்த நம்பிக்கையா இருக்கிற முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி அவர் ஏன் வாக்களிச்சாருன்னு சொல்றாரு, எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சாருன்னு சொல்றாங்க. அதை சுட்டிக்காட்டல ஒன்றும் தவறு இல்லையா. இன்னைக்கு ஏழை எளிய ஒரு சென்னைக்கே வராத பலர் வந்து இன்னைக்கு அமைச்சராகி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த எப்படி வந்து எம்ஜிஆர் காலத்துல கடைக்கோடி இருக்கிற தமிழகத்தில் இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து ஒரே நாள்ல எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அனைவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருப்பார். எம்ஜிஆர் காலத்துல நடந்திருக்கும். அதுக்கடுத்து இன்னைக்கு தான் நடந்திருக்கும். யாருக்கும் எந்த நேரத்திலும் தகுதியான நபருக்கு எல்லா பிரதிநிதித்துவம் கொடுத்து யாரு வேண்டாம் எந்த இடத்திலும் கொண்டு உட்கார வைக்கணும்னா அண்ணன் விஜயால முடியும். சோ அதை சொல்லுவதுல தப்பே கிடையாது. அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியும். மிதிவண்டி, லேப்டாப் இந்த திட்டங்கள்லாம் ஏற்கனவே இருந்த திட்டங்கள். இதற்கு வெற்றி பேரை மட்டும் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிறைய பொதுவான பெயர்களில் நம்ம வைக்க வேண்டிய மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா பொதுவான பெயர்கள் வைக்க வேண்டியது நிறைய இடத்துல அவங்களுடைய சொந்த பெயர்கள், அவருடைய பெயர்கள் வைக்க வேண்டியதெல்லாம் இது மக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை வருது. பொதுவான பெயர்கள் வைக்க வேண்டும். அதுல ஒரு சில செயல்வடங்களும் மாறி இருக்கும். அதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு பண்ணிருக்கோம். நீங்க சொல்லுங்க சார். சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து நீங்க சொல்லுங்க. பட்ஜெட் என்கிற பெயர்ல முதலமைச்சருக்கு அமைச்சர் வந்து ஜால்ரா அடிச்சிருக்காரு. காவிரி வந்து தண்ணீரும் வர இந்த பட்ஜெட்ல வந்து திட்டங்களும் காவேரி விவகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் 2 மனு தாக்கல் செய்திருக்கோம். ஒன்னு வந்து மேகதாதுல அவங்க வந்து இப்ப தண்ணீர் விடவில்லை என்பதற்காகவும், அடுத்து மேகதாது விஷயத்துல இப்ப ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதலை எதிர்த்து, அதாவது போன இது மத்திய நீர்வள துறை வந்து அவங்க சார்பாக காவேரி படுகையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க அங்க வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க வேலிடேட் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க. அந்த வழிகாட்டுதலையும் நம்ம எதிர்த்து 2 மனு தாக்கல் செய்துள்ளோம். நம்மளுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்வோம். கண்டிப்பா அதுக்கான எந்த டிலே இல்லாம நம்ம வந்து நிதிநிலை அறிக்கை வந்து எல்லாரும் வந்து எல்லா லேடிஸும் அந்த நிதிநிலை அறிக்கையை நேரலை வந்து பார்த்தாங்க. ஆனா அவங்க பெரிதும் எடுத்து பார்த்தா அந்த 2500 ரூபாய் உரிமை தொகையா இருக்கட்டும், அந்த 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி எந்த திட்டங்களும் வரவில்லையா சார்? இல்ல, பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னதுல எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பா முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு இருக்கிற கடன்கள், அதிகபட்ச கடன்கள் மத்தியில கண்டிப்பா எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பா செயல்படுறோம். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதுல தேர்தல் வாக்குறுதியில் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பா கூட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஆனா தற்போது வரை தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இப்ப எங்களோட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எங்களோட ஆலோசிச்சுட்டு நாங்க அவங்களோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கல எடுக்கிறோம். அதே நேரத்துல இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. சோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்துல அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களை வச்சுலாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. சோ அதனால யாரெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோட இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசிச்சு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அதன் முடிவுகள் அடிப்படையில் தான் இப்ப வந்து ஏற்கனவே சட்டசபையில எல்லா கட்சியிலும் வச்சுதானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவையும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? உயர்வுக்காக நீங்க 7ஆம் தேதி வரையும் ஆய்வு பண்றோம்னு சொன்னீங்க. உயர்ந்த இது ஆய்வு நாளைக்கு வரையும் பண்றோம்னு சொன்னீங்க. அது என்ன நிலைமையில இருக்கு? இன்னைக்கு வெளியேறப்படும் சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதோடைய அதே அளவு தான் 0.7% தான் அந்த ரீஅசஸ்மெண்ட்ல மிஸ்மேட்ச் இருக்கு. இன்னைக்கு அது தகுந்த இப்பதான் அதை வெரிஃபை பண்ணி முடிச்சோம். சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ள வெளியிடுவாங்க. இப்ப அது அதிகமா கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுமா? இல்ல, மிஸ்மேட்ச் வந்து நான் சொல்றது எப்படின்னா 1,60,000ல ஒரு 1,200 சம்திங் தான் வந்து மிஸ்மேட்ச். இது வந்து 0.07. அதுல மேக்ஸிமம் எப்படின்னா
டோர் லாக் இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க டோர் லாக் ஆகுது அவங்க ப்ரீவியஸ் இது போறாங்க மிஸ்மேட்ச்ங்கிறது நீங்க இவ்வளவு அதிகமான சொல்லுங்க மிஸ்மேட்ச்ங்கிறது அந்த ரீடிங் எக்ஸாக்ட் ரீடிங்க்கு இதுக்கும் மிஸ்மேட்ச் ஸோ இது எல்லா காலகட்டம் இப்போ டோர் லாக்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் ரீடிங்கை போட்டு இந்த மாதிரி முடிக்கிறாங்க ஸோ அந்த ரீடிங் தான் தவிர்த்து நீங்க இங்க சொல்லப்பட்ட மாதிரி பெரிய அளவுல அந்த மாதிரிலாம் பெரிய அளவுல எந்த தவறும் கிடையாது நீங்க மிஸ்மேட்ச் இருக்கிறது 0.06 to 0.07% தான் அதோடைய இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணப்பட்ட அந்த மொத்தமாக பண்ணப்பட்ட ரீஅசஸ்மெண்டோட டீடைல்ஸ் 1,60,60,000 பிளஸ் இருக்கு ஸோ அதை இன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க சார் தேர்தல் வாக்குறுதி சார்